சென்னை மெரினா நுழைப்பாளர் சிலை அருகே போக்குவரத்து நிறுத்தப்பட்டதால் வாகன ஓட்டிகள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் 300 புதிய பேருந்துகளுக்கான சேவையை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் துவக்கி வைத்திருந்தார். பெரம்பூர் செல்கின்ற அந்த பேருந்தின் மூலமாக சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து கலங்கரை விளக்கம் பகுதி வரை சென்று ஆய்வு மேற்கொண்டனர். இதன் காரணமாக இந்த பகுதியில் நீண்ட நேரமாக நின்று கொண்டிருக்கக்கூடிய வாகன ஓட்டிகள் தங்களுக்கு எந்த வேலையும் இல்லையா, ஏன் இப்படி நிறுத்தி வைத்திருக்கிறீர்கள் என்கின்ற பல கேள்விகளை முன்வைத்து போக்குவரத்து துறை காவல் அதிகாரியிடமும் அதே போன்று பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினரிடமும் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வந்தனர். தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழகம் முழுக்க 300 பேருந்துகள் புதுசாக தொடங்கிக்கிறதா அறிவித்து கிட்டத்தட்ட பல மைல் தொலைவிலிருந்து சென்னைக்கு கடந்த 3 நாளாக ஆல்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. இது குறித்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஒரு ட்வீட் போட்டிருந்தார். அந்த ட்வீட்டில் விஜயோட பிறந்தநாள் 22ஆம் தேதி புதுசாக 300 பேருந்து தொடங்கிறதுக்காக தமிழ்நாடு முழுந்து ஒரு பேருந்துகளை கொண்டு வந்தீங்க. கிட்டத்தட்ட ஒரு பேருந்துக்கு 15,000 முதல் 40,000 வரை செலவாயிருக்குன்னு ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. இந்த பணம்லாம் எங்கிருந்து வந்துச்சு? மக்களோட வரி பணம் தானே. ஒரு பேருந்துக்கு 15,000 செலவு பண்ணி சென்னை கொண்டு வந்து 3 நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. யாருக்காக? ஜோசப் விஜய்க்காக. இவர் ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு போக்குவரத்து துறை ஊழியர்கள்லாம் 3 நாளாக காத்திருக்கணும். இவர் ரீல்ஸ் எடுக்கிறதுக்காக போக்குவரத்துலாம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இதனால யார் அவஸ்தைப்படுறது? வேலைக்கு போற சாதாரண பொதுமக்கள் தான். முதலமைச்சர் ஜோசப் விஜய் நேரில் வந்து தான் தொடங்கி வைக்கணும் கட்டாயம் கிடையாது. காணொலி வாயிலாக தொடங்கி வச்சிருக்கலாமே. இதனால அரசுக்கு செலவும் மிச்சமாக இருக்கும், மக்கள் வரி பணம் வீணா போயிருக்காது. தமிழ்நாடு முழுக்க 300 பேருந்துகள் சென்னை வர வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. சரி, இவர் ரீல்ஸ் எடுக்கிறதுக்காக பேருந்து நேரில் வந்து அவர் தொடங்கி வைப்பார், காணொலி வாயிலாக தான் தொடங்கி வைக்க மாட்டார். சரி, நாளைக்கு மொஹரம் பண்டிகை, கவர்மெண்ட் லீவு, அரசு விடுமுறைன்றதுனால பெரும்பாலான மக்கள் வீட்டில் தான் இருந்திருப்பாங்க, பள்ளி குழந்தைகள் வீட்டில் தான் இருந்திருப்பாங்க, எல்லாரும் வீட்டில் தான் இருந்திருப்பாங்க. நீங்கள் இன்னைக்கு நடத்துகிற இந்த ஷூட்டிங் நாளைக்கு நடத்திருந்தீங்கன்னா எல்லாம் உட்காந்து டிவியில் பார்த்துருப்பாங்க. ஓ, அரசு விடுமுறைகளை இவர் வேலை செய்ய மாட்டாரோ, அதனால தான் இன்னைக்கே தொடங்கி வச்சு மக்களை எப்படி கஷ்டப்படுத்துறாரோ. இதுக்கு முன்னாடி இந்த முதலமைச்சர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எந்த ஒரு திட்டத்தை தொடங்கி வைக்கிறதுனால காணொலி வாயிலாக தான் தொடங்கி வைப்பாங்க. இதனால அரசுக்கு செலவு இருக்காது, மக்கள் வரி பணத்தை மிச்சப்படுத்தலான்ட்டு. ஆனால் ஷூட்டிங் மோட்லேயே இருக்கும் நடிகர் கிடையாது. இப்போ முதலமைச்சர் ஜோசப் விஜய் இன்னும் அவருடைய ஃபீல்ட்லேருந்து வெளியே வரல. இன்னும் தன்னை ஒரு நடிகராகவே நினைச்சிட்டு அப்படி ஒரு நடிப்பை வெளிப்படுத்திட்டு இருக்காரு. இந்த நடிப்பை நீங்கள் கண்டினியூ பண்ணுறதா இருந்தால் தாராளமாக நீங்கள் சினிமாக்கே போகலாம். மக்களை இப்படி கஷ்டப்படுத்தணும்னு அவசியம் கிடையாது. தமிழ்நாடு முழுக்க இருந்து 300 பேருந்துகள் கொண்டு குவிச்சுட்டு இப்படி மக்களை கஷ்டப்படுத்திட்டு நீங்கள் செல்ஃபி எடுத்து ரீல்ஸ் போகிறதுக்கா மக்கள் இப்படி கஷ்டப்படணும்? நாளைக்கு விடுமுறைங்க, நாளைக்கு தொடங்கி வைங்க, எத்தனை ரீல்ஸ் எடுங்க. வேலைக்கு போறவங்க கஷ்டப்பட மாட்டாங்கல்ல, குழந்தைகள் கஷ்டப்பட மாட்டாங்கல்ல. மக்கள் இப்படி கஷ்டப்படுறதுக்காக அவங்களுக்கு ஓட்டு போட்ட உதவ வச்சிருக்காங்க. ஓட்டு போட்ட மக்கள் தான் இப்ப கஷ்டப்படுறாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு ரீல்ஸ் மோகத்திலிருந்து முதல்ல வெளியே வாங்க, மக்கள் பணியை செய்ய தொடங்குங்க. மக்கள் வரி பணத்தை எந்த வகையில் நம்ம சேமிக்கலாம்னு யோசிங்க. கட்சி நிதியை நிறுத்திட்டா மட்டும் போதாது, மக்கள் வரி பணம் ஒவ்வொரு ரூபாயும் எப்படி சேமிக்கணும் யோசிச்சு ஒவ்வொரு திட்டத்தையும் கொண்டு வாங்க. இன்னும் ரீல்ஸ் மோட்லேயே ஷூட்டிங் மோட்லேருந்து பஞ்ச் டயலாக் பேசிக்கிட்டு அதிலே இருக்காதுங்க. நன்றி, வணக்கம்.